வெல்கம் பேக் டு அஜயாஸ் வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி வந்து எபிசோட் 8 ஆஃப் உறவே உயிரை தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் வந்து சிவா வந்து ஒரு பார்ட்டி வைக்க போகிறாங்க. அதில் எல்லாரும் போங்கன்னு பாலகிருஷ்ணன் வந்து சொல்லுவாங்க. அப்போ ரவிக்கிட்டேயும் நீ போ, அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்றைக்கி எபிசோட் போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவி வந்து பார்ட்டிக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் பண்ணலான்னு வராங்க. இது துணியே இருக்காது, ஒரு 4 குர்த்தா தான் இருக்கும். அவங்க அப்பா வந்து பழசாக இருக்கேப்பா, வேறு துணி போட அப்படின்னதும் ரவி யோசிக்கிறான். ஷாலினி வந்து குர்த்தாவில் நான் அழகாக இருக்கேன்னு சொன்னான், அதனால நான் குர்த்தா தான் போட போகிறேன்னு மனசில் நினச்சிக்கிட்டான். அப்படி ஒரு கொஞ்சம் சுமாராக இருக்கிற குர்த்தாவை எடுத்து அது கிழிஞ்சிருக்கும். அதனால அவங்க அப்பா வந்து தைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவார். பாலகிருஷ்ணன் வந்து அவரோட குர்த்தா ஒன்று ரவிக்கு கொடுத்து அனுப்ப ஷாலினி கிட்ட கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து ஷாலினி இங்கே வருவா. தென் ரவியோட அப்பா வந்து தச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் இந்த ரவி வந்து இப்படி கஞ்சத்தனம் பண்ணிகிட்டு இருக்கான், ஒரு நல்ல துணி கூட வாங்க மாட்டானா, இது எவ்வளோ வாட்டி தைக்கிறீங்க நீங்கள், அதான் நான் துணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரவியை பார்க்க போவாள். இங்கே பார்த்தா ரவி வந்து நாடா கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். யார் தான் இந்த நாடாலாம் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிட்டு இருக்கும்போது ஷாலினி உள்ள வருவா. வந்துட்டு ஷாலினி வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவா. இன்னும் தெரியல உனக்கு, சின்ன வயசில் நான் தானே உனக்கு ஷூலேஸ் கட்டுவேன் அப்படின்னு அதெல்லாம் சொல்லி இப்போ எப்படி கட்டணும் அப்படின்னு அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பா. அது மாதிரி அவன் கட்டி முடிச்சிடுவான். தென் பாலகிருஷ்ணனோட குர்த்தாவை கொடுத்துட்டு ஷாலினி கிளம்பிட்டுவா. ரவியும் ஜாலியாக அதை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பான். இப்போ வந்து சிவகுருவோட வீட்டை காட்டுறாங்க. இந்த பார்ட்டியோட ப்ரிப்ரேஷன்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி. சிவகுருவோட அப்பாவும் அம்மாவும் நீ சீட்டிங் பண்ணி முன்னாடி வந்துட்ட அப்படின்னு அந்த முன்னாடி ரேஸ் போன எபிசோடில் ரேஸ் பண்ணி தானே வருவாங்க, அதெல்லாம் அதை பற்றி சும்மா பேசுகிறாங்க. தென் அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ நிஷாவை பார்த்து உனக்கு பிடிக்கணும், அந்த பொண்ணு தான் உனக்கு நிச்சயம் பண்ணி வச்சுருக்கோம், நீ என் ஃப்ரெண்டோட பொண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பாலகிருஷ்ணன் வந்து அது ஷாலினிக்குன்னு நினச்சிக்கிட்டான், பாட்டிமா வந்து நிஷாக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க. தென் கிருஷ்ணா, அதாவது சிவகுருவோட அப்பாவும் நிஷான் தான் நினச்சிக்கிட்டாங்க. ஸோ பார்ட்டிக்கு போகிறதுக்கு ரெடி ஆகலான்னு பார்த்தா நிஷாவை வந்து பாட்டி வந்து இதை போடு, அதை போடு, இந்த ட்ரெஸ் போடு, இந்த கமல் போடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிஷாவும் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னதும், நீ உனக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் அதனால தான் அப்படின்னு. இவன் வந்து ஃபஸ்ட்டு வேண்டான்வா. அப்புறம் சிவகுருன்னு சொன்னதும் நிஷாவுக்கு வந்து சந்தோஷமாயிடும். பாட்டி சொல்கிறாங்க, நீ ஷாலினி பற்றியெல்லாம் யோசிக்காத, அக்கானெல்லாம் சிவகுரு நல்ல பையன், அதனால நீ எப்படியாவது அவனை லவ் பண்ண பாரு, கல்யாணம் உனக்கும் அவனுக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஷாவை எப்படி அம்சவேணி வந்து அலங்காரப்படுத்திகிட்டு இருக்காங்களோ அதே போல் ஷாலினி வந்து அவங்க அம்மா பத்மாவதி வந்து ட்ரெஸ் பண்ணி விட்டுட்ருக்காங்க. அழகா மேக்கப் போடு, இப்படி இரு, ப்ரெசன்டபுளாக இரு, அப்போ தான் வந்து எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. ஷாலினிக்கிட்ட இன்னும் சொல்லலை, உனக்கு வந்து சிவாவை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லாமல் நீ பார்ட்டிக்கு போயிட்டு வா, அழகாக இருக்கணுன்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து பாட்டியும் பத்மாவதியும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் கீழே இறங்கி வராங்க. வந்துட்டு செம அழகாக இருக்கால அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு பத்திரமா போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ எல்லாரும் காரில் அங்கே போயிட்டாங்க. செம மழை பெய்யுது, ஆனாலும் அப்படியே கொடை பிடிச்சிட்டு அவ்வளோ கூட்டம் நிறைய காரெல்லாம் வந்த மாதிரி காட்டுறாங்க. தென் இந்த கசின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டே உள்ளே போகிறேன்னு போகிறாங்க. ஷாலினி மட்டும் நான் ரவிக்கு வெயிட் பண்ணுறேன், நீங்கள் போங்க அப்படின்றான். ரவி வந்து பார்க் பண்ணிவிட்டு வரான். வந்துட்டு உள்ளே பாடி கார்ட் கிட்ட என்ட்ரி போட்டுட்டு தான் உள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. தென் பார்ட்டி பார்த்துட்டு செமையாக இருக்குது, வா வான்னு கேட்குறா. நிஷா வந்து சிவாவை பார்க்க தான் வந்திருக்கா. ஸோ ஒரு யார் சிவானே பார்த்ததில்லை இதுவரை. ஒரு ஆள்கிட்ட கேட்குறா சிவா யார் அப்படின்னு. பார்த்தா சிவாக்கிட்டே தான் கேட்டிருப்பான். ஆனால் அவளுக்கு அது தெரியாதுல்ல. சிவா வந்து வேறு ஒருத்தனை காட்டிட்டு அதுதான் சிவா, இந்த பார்ட்டி அவன் தான் ஹோஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி போட்ட குண்டா ஒருத்தவங்கள காட்டுவாங்க. அது வந்து அந்த ஈவெண்ட் மேனேஜர். ஆனால் சிவான்னு சொல்லிட்டு நிஷாவை ஏமாற்றிடுவான். நிஷாவும் அதுதான் சிவான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் பேச ஆரம்பிச்சிடுவா. இப்போ அம்சவேணி வந்து கூட இருப்பாங்க இல்லை, அவங்கக்கிட்ட சொல்லி நீயும் அந்த பார்ட்டிக்கு போ, நிஷாவும் சிவாவும் சேர்றாங்களான்னு பாரு, ஷாலினி வந்து சிவா கிட்ட சேரக்கூடாது, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி எபிசோடை முடிக்கிறாங்க. நாளைக்கு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.